ஹலோ பிஆர்டி ஸ்குவாட். இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கோடியக்கரை பீச்சு போயிட்டுருக்கோம். பீச்சில் போய் சில விஷயங்கள் புதுசாக பண்ண போகிறோம். பார்க்கலாமா? கொஞ்சம் சேட்டை பண்ணுவோமே. போய் போகிற வழியில் உப்பளம். யாரோ புது கார் எடுத்திருக்காங்கங்க. புது வண்டி அது. ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இன்னும் நம்பர் கூட வரல. நிறுத்தி, ப்ரோ இது என்ன பைக்கு ப்ரோ? பிஎம்டபிள்யூவில் பைக் இருக்கா அப்படின்னு கேட்டு போகிறாரு. சூப்பர். உப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உப்பளமெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா? உப்பு எடுக்கிறதெல்லாம் நேரில் எந்த ஊரில் பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம கோடியக்கரை காட்டுக்குள்ளே போகலாம். நம்ம டயனா கூட போகலாமா? வாங்க. சரி வாங்க, அப்படியே நான் மோட்டோ விளக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்றது தெரியல, பார்க்கலாம். பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆரம்பிக்கலாமா? இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க இந்த ஏரியான்ட்டு. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கார்னர், வேதாரண்யத்துலேருந்து இது கோடியக்கரை ரூட், அகஸ்தியம்பள்ளி தாண்டி வந்துட்டோம் இப்போ. சரி வாங்க கிளம்பலாம். நம்ம ப்ரோ வந்துட்டுருக்காரு, அவர் வரட்டும். அவர் இந்த ஊருக்காரர் தாங்க. நம்ம அப்படியே மெதுவாக போகலாம். பார்த்தீங்களா உப்பு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினல் உப்புங்க. அது இதில் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. மலை மலையாக இருக்குது பாருங்க. கோடியக்கரை காட்டுக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். செக் போஸ்ட்டுங்க. இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு இடம் எது தெரியுமா? ராமர் பாதம். இங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால ஸ்பீடு பிரேக்கர் அங்கங்கே இருக்கும். இது பாருங்கள், ராமர் பாதம் செல்லும் வழி தாங்க ராமர் பாதம். குரங்கு நிறையா இருக்கும்.
ஏங்க நாங்கள் உங்களை சொல்லலை, நான் நெஜ குரங்க தான் சொல்கிறேன், உடனே கோச்சிக்காதீங்க. ஹாய் ஹாய் ஹாய். கோடியக்கரை இன்னும் 6 கிலோமீட்டருங்க. எனக்கு இந்த ரூட் ரொம்ப பிடிக்கும், சும்மாவே நான் வருவேன் நிறைய டைம். ஹாய் பீகாக். ஹாய். ரோட்டு நடக்குது பார்த்தீங்களா? ஏய் ஒன்றும் பண்ணல, நீ கோச்சிக்காத. ஹாய். அது கழுத்தில் முள் மாட்டிருந்துச்சு, வீடியோவை மறுபடியும் பாருங்கள். அந்த கழுத்தில் முள் மாட்டிருந்துச்சுங்க, ஒரு கருவேல முள். அதை எடுத்துடலான்ட்டு தான் நான் ஸ்லோ பண்ணேன், அது பயந்து ஓடுது. இது பாருங்க, ஒரு குரங்கு. உனக்கு சேட்டை தானடி, எங்கே உட்காந்துருக்கு பாருங்க. மெதுவாக செல்லவும். ஏன் தெரியுமா, இந்த இடத்துல வந்து மான்கள் இங்கே நிறையா இருக்கா, இந்த இடத்துல கிராஸ் பண்ணோம், அதுக்காக தான் அப்படி நிறையா ஸ்பீடு பிரேக்கர். மான்கள் கடக்கும் பகுதி. அந்த போர்டில் அதான் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க பாருங்க. கோ ஸ்லோ, அது மட்டும் தாங்க போட்டிருக்கு. அவர் ப்ரோ இறந்து நம்மளை தேட போகிறாரு, போகலாம். ஏய் மயில், அங்கே பாருங்க மயிலை. உங்களையே எத்தனை இடம் பார்க்குறது? இங்கே வந்தீங்கன்னா கொண்டுருவோம், பார்த்துக்க, ஓடிடு. நிறுத்தின உடனே எல்லாம் வருதுங்க இங்கே பக்கத்தில். குரங்கு சேட்டை தானே. ஓய் மங்கி. ஏய் வாவ், 2 குதிரையை பாருங்க. ஓய் ஓய் ஓய், சூப்பர், நல்லா பார்த்துட்டு போல. இந்த குதிரை தான் நல்ல பிள்ளையா இருக்கும் போல, பார்ப்போம் போய். காய் அங்கே நிற்கிது பாருங்க, இங்கே உள்ள அங்கெல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. எல்லாம் ஜாலியாக இருக்குது காட்டுக்குள்ளே. என்ன கோடை காலம், தண்ணியே இல்லைங்க எங்கே பார்த்தாலும், அதான் பாவம். கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க. சும்மா சின்ன கப்பில் வச்சா கூட ஓகேங்க, அதை குடிச்சிட்டு 4 குருவியாவது தாகம் தீர்த்துக்கும். ஏய் எருவ மாடு. கீழே இறக்குமா? இறக்கிச்சு. இங்கே பாருங்க இந்த இடம். ஏய் ஏய்
கோடியக்கரை வன உயிரினர் சரணாலயம். வனவிலங்குகள் சாலையை கடக்கும் பகுதி. வாகனங்கள் மெதுவாக செல்லவும். பார்த்துட்டிங்களா? பஸ்ஸு வருதுங்க. கோடியக்கரைக்கு பஸ் இருக்குது. நீங்கள் வேதாரண்யம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே பஸ்ஸில் கூட இங்கே வந்துட்டு வந்துட்டுக்கலாம். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அப்பாடா, இவ்வளோ பெரிய பைக் வச்சுக்கிட்டு எப்படிங்க மெதுவாக ஓட்ட தோணும் சொல்லுங்கள்? இங்கே எல்லாமே மக்கள் வசிக்கிறாங்க. நிறையா ஊர்லாம் இருக்குங்க. இங்கே உள்ளவங்களோட முக்கிய தொழில் மீன்பிடி தொழில். இப்படி பாருங்க, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்றாங்க. முனியப்பன் ஏரி இங்கே பாருங்களேன். முனியப்பன் லேக். புலம்பெறும் பறவைகளான சிறவி, கூளைக்கடா, கரண்டி மூக்கு நாரை, அரிவாள் மூக்கன், செங்கால் நாரை போன்ற பறவைகள் தங்கி செல்லும் இடம். சீசன் நவம்பர் டு பிப்ரவரி. ஓரமாக தானப்பா நிற்கிறேன். எவ்வளோ ஓரமான கீழே இறக்கி நிற்கிறேன் பாருங்க. முனியப்பன் ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி? சீசன் நவம்பர் டு பிப்ரவரிங்க. இப்போ எல்லாம் வந்தீங்கன்னா வறண்டு போய் கிடக்கும். ஓடு 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 ஓடு. எல்லாரும் எங்கே போயிட்டு போகிறீங்க? மான் பார்த்தாச்சுங்கோ. மான் பார்த்தாச்சு. அந்த நிற்கிறது தெரியுதா மான்? ஹாய். எஸ், பக்கம்தான். மான் நிற்க பாருங்க. ஆமாம், எல்லாத்தையும் இந்த சேனல் BMW ரைடர் தளபதி. அந்த மான் நிற்கிது பாருங்க, சூப்பராக. உள்ளே போயிடுச்சுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்களும் இந்த சேனல் வீடியோவில் வந்துடுவீங்க. இப்போ எல்லாம் வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது. இந்த சேனல் வீட்டில் போயிட்டு பாருங்கள். ஹாய். சாக்லேட்லாம் கொண்டு வரல பாப்பா. ஓகேங்க, பாய். ரெண்டு பாப்பா, கியூட் பேபிஸ். கோடியக்காடு. இது கோடியக்காடு. கிரிக்கெட் விளையாடுறாங்க பசங்க. எங்கே விளையாடுறாங்க பாருங்க, அங்கே. எப்படிடா தம்பியில் அங்கே போனீங்க? சூப்பராக விளையாடுறாங்க. எவ்வளோ தூரம்? நாம் பீச்சுக்கு போகலாம் வாங்க.
மயிலில் பாருங்கள், குலதர் கோயில். இந்த கோயில் ஏய், சின்ன வண்டிங்கோ, சின்ன வண்டி. வேதாரண்யம் வந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸில் போய்க்கலாம் கொடிக்கரைக்கு. அந்த எண்டு வரைக்குமே போகும். பீச்சுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாங்க பஸ்ஸில். சைடு கொடுங்கப்பா, நான் போய்க்கிறேன். இந்த சரணாலயத்துக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸுங்க அது. இதை பாருங்க, பாயிண்ட் காலிப்போர். இது வழியாகவும் போகலாம் உள்ள. கோடியக்கரை வந்துட்டோம், கோடியக்கரை வந்துட்டோம். எவ்வளோ வீடு இருக்கு பாருங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கஜா புயல் அடிச்சு இல்லைங்க. இந்த ஏரியாவெல்லாம் ரொம்ப கடுமையான தாக்கம். இங்கே புயல் கரையேறினதோட கண் பகுதியே இங்கே தான், கோடியக்கரை. என் மயில் பாருங்க, எவ்வளோ பெரிய சோதனை. லைட் ஹவுஸ் இருக்குங்க அங்கே. லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ். எல்லாம் வறண்டு போய் கிடக்குங்க. ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு?